நேற்று ஒரு ஸ்டோரி போட்டிருப்பேன். நம்மளால் ரெகுலராக வீடியோ போட முடியல, ஒரு சின்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய ஃபோன்னால் ஸ்டோரேஜ் ப்ராப்ளமாக இருந்துருச்சு. அதனாலே நம்மளால் வீடியோ ஒழுங்காக போடவும் முடியல. நிறைய ஆப்பில் அதெல்லாம் சொல்லிட்டு நிறையவே லேக் ஆக ஆரம்பிச்சிச்சு ஃபோனு. எப்படியோ ஓகே, ஓரளவுக்கு நம்ம ஃபோனை அப்டேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அப்டேட்லாம் பண்ணல, அதே பழைய ஃபோன் தான். சில இதெல்லாம் டிலீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு ஸ்டோரேஜ் வந்திருக்கு. மறுபடியும் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்தாலும் வரலாம். அதுக்குள்ளே நம்ம வேறு எதுனா அப்டேட் பண்ணியே ஆகணும். சரி, கூடிய சீக்கிரம் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட் ஆர்டர் போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டேன். சிஓடி கொடுத்தாங்க. இது 2வது ஆர்டர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 2ஆந்தேதி சாயந்தரம் 7:30 மணிக்கு தான் நம்ம போனோமே, திங்கக்கிழமை. ஏன்னா காலைல ஒரு வேலை வந்துருச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ள சாயந்தரம் ஆகிடுச்சு. இப்போ நைட் வரைக்கும் நம்ம ஆர்டர் அடிக்குவோம். சரி, நம்ம டே டு டே சேலஞ்சில் நம்ம என்ன போடலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கே ரெகுலராக வீடியோ பார்க்க மாதிரியாக இருக்குது. ஏன்னா சேலஞ்ச் வீடியோ போட்டால் தான் கொஞ்சம் நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போவோம். ஏன்னா சேலஞ்ச் இருந்தாலும் நம்ம அர்னிங் பண்ணி ஆகணும், ஓடணும்னு சொல்லிட்டு ஒரு ஊக்கம் வரும். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு, அது முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்லிடுறேன். இதான் கரெக்டாக லாஸ்ட் ஆர்டர். ஏன்னா திங்கக்கிழமை எல்லோரும் வீட்டில் இருக்கிறதால நல்ல ஃப்ளோ இருந்துச்சு, அதனால் நம்மளுக்கு வீடியோ எடுக்க முடியல. கடைசி ஆர்டரில் தான் வீடியோ எடுத்தேன். ஒரு ஐஸ்கிரீம் போட்டு கஸ்டமர் பார்த்தா நாட் ரீச்சபிள் நம்பர்லேருந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க. கால் பண்ணுற காலும் எடுக்கலை. பில்டிங்க்கு போகலான்னு நினச்ச பார்த்தா இந்த பில்டிங்கில் மட்டும் போகிறதுன்னு 10 தடவை யோசிப்பாங்க எல்லாருமே. ஏன்னா 2 நாய் தான் இருக்கும். கரெக்டாக கால் கிட்டே வந்துடுங்க. எனக்கு சும்மாவே பயம். அதுக்கப்புறம் எப்படியோ பொறுமையாக நடந்து போனால் மழை காலம் நாய் உள்ளே தான் படுத்துட்டு இருந்துச்சு. அவங்க பால்கனிலேருந்தே சொன்னாங்க வாங்கன்னு. நாய் இல்லைன்னு சொன்னாங்க. இத்தனைக்கும் ஓகே, அங்கே தான் நாய் இருந்துச்சு. அவங்கிறதால எதுவும் இன்றைக்கி நம்ம இவ்வளோ தான் அர்னிங் பண்ணியிருக்கோம். இதோட புது வீடியோவில் உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.